Good morning 10th standard students. In this video we are going to see your unit number 21 of science subject health and diseases. So health and diseases நாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட பாடியை வந்து எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அண்ட் எப்படி டிசீசஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனில் அப்யூசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் வந்து அப்யூஸ்னா துஷ்பிரயோகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏதோ ஒரு விஷயத்த இன்னொருத்தர் மேலே நம்ம துஷ்பிரயோகப்படுத்துறது தான் வந்து அப்யூஸ். ஸோ இந்த அப்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனி டைப்ஸ் ஆஃப் அப்யூசஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்குது, சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் இருக்குது, எமோஷனல் அப்யூஸ் இருக்குது, ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ் இருக்குது. ஸோ அப்யூசஸ் வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து இட் இஸ் டீப் ரூட்டட், அதாவது காலங்காலமாக வந்து இருந்துட்டு தான் இருக்குது. நம்மளோட சோஷியல் கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்டிசஸில் கூட இது இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் அப்யூஸ் அப்படின்றது தெரியாமலே நம்ம நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட டே டு டே லைஃப்பில், பெரியவங்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே. ஸோ இதுதான் வந்து அப்யூஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட் லைஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் நம்ம பெரியவங்களாக ஆகும்போது இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்லேருந்து அவாய்ட் பண்ணலாம், இந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக நம்ம எராடிகேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த லெசன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்யூஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து வேரியஸ் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் என்னென்னன்றது பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறை இன்னைக்கு கிடையாது. சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், நிறைய ஹை ஃபேட் ஃபுட் சாப்பிட்றது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற டயட் எடுத்துக்கிறது, எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்க வாழ்க்கையும் அந்த மாறுதல் தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து இல்னஸை கொண்டு வரும் அண்ட் ஏர்லி டெத்தை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாமே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான சேஞ்சஸ்னால நம்மளோட ஹெல்த் ஹேபிட்ஸ் எப்படி மாறுபடுது அண்ட் அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய டிசீசஸ் என்ன அண்ட் இந்த டிசீசஸ் எல்லாம் எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்யூசஸ், அதோட டைப்ஸ், அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான டிசீசஸ் என்னென்ன, ஹவு டு ப்ரிவென்ட் தம். ஸோ இதுதான் வந்து இன் ப்ரீஃப் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்யூசஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அப்யூஸ் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி இட் ரெஃபர்ஸ் டு க்ரூவல், வயலண்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆர் இன்ஜூரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனதர் ஹியூமன் பீயிங். ஸோ இன்னொருத்தர் மேலே நம்ம வந்து நம்மளோட வாட் எவர் வி ஹேவ் அதை வந்து நம்ம அந்த அதிகாரத்தை வந்து நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுறது, இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே நம்ம வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் ஒரு வன்மையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்கிறது தான் வந்து அப்யூஸ். ஸோ இந்த அப்யூஸ் வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம், சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம், வர்பல்னா வாய் வழியாக திட்டுறதா இருக்கலாம், சைல்டு அப்யூஸாக இருக்கலாம், செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கலாம். ஸோ இந்த அப்யூஸ் எல்லாமே வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் நடக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேமிலிக்கு வெளியவும் கூட நடக்கலாம். ஸோ இன்னைக்கு டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ ஹஸ் பீன் இன்க்ரீசிங் எஸ்பெஷலி அமாங் டீனேஜர்ஸ் அண்ட் அடலசன்ஸ் ஃபார் அட்வென்ச்சர், எக்ஸைட்மெண்ட், கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ இதெல்லாமே வந்து டீனேஜர்ஸ், அதாவது உங்களை மாதிரி யங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே வந்து நிறைய இந்த போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஆல்கஹால், சிகரெட் ஸ்மோக்கிங், யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்காக, ஒரு க்யூரியாசிட்டி, பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஆவல், இல்லை இதை பண்ணினா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் தென் அட்வென்ச்சர், இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு குதூகலம். ஸோ இதுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன பாதிப்புகள் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அப்யூஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைல்டு அப்யூஸ். சைல்டு அப்யூஸ் அப்படின்றது என்னன்னா பேர்லேயே இருக்கு, சைல்டு அதாவது குழந்தைகளை துன்புறுத்துறது, இதுதான் வந்து சைல்டு அப்யூஸ்.
ஸோ சைல்டு அப்யூஸ்ன்றது வந்து எல்லா ஃபார்மும் இன்க்ளூட் ஆகும். ஃபிசிக்கல், எமோஷனல் இல் ட்ரீட்மெண்ட், செக்ஷுவல் அப்யூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரிசல்ட்டிங் இன் சைல்ட்ஸ் இல் ஹெல்த், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு குழந்தைய வந்து நம்ம ஃபிசிக்கலாக தாக்குறது, அப்புறம் எமோஷ்னலாக வந்து அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி இல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அண்ட் தென் செக்ஷுவல் அப்யூஸ், அண்ட் தென் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது குழந்தைகளை வந்து அவங்களோட அந்த குழந்தை பருவத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை தவிர்த்து மற்ற வேலைகளை அவங்கள செய்ய வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களோட ஹெல்த் அண்ட் சர்வைவல், அவங்களோட டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்குறது, இது எல்லாமே வந்து சைல்டு அப்யூஸில் வரும். ஸோ ஃபிசிக்கல் அப்யூஸில் வந்து ஃபிசிக்கல் ஹார்ம், அதாவது குழந்தைய வந்து ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணால் அது வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ், சச் அஸ் த்ரெட்டனிங், பீட்டிங், கிக்கிங் அண்ட் ஹிட்டிங். ஸோ அடிக்கிறது, உதைக்கிறது, ஹிட் பண்ணுறது, வேறு பொருளை வச்சு ஹிட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் அப்யூஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் அப்யூஸ். செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்து செக்ஷுவல் ரிலேட்டடான விஷயங்களுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இந்த செக்ஷுவல் அப்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அடலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் உமன் இவங்க தான் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் இவங்கள மேலே தான் வந்து இந்த செக்ஷுவல் அப்யூஸ் வந்து திணிக்கப்படுது. அதே மாதிரி நம்மளோட ஒர்க் பிளேஸ்லேயும் நார்மலாகவே வந்து இதெல்லாமே வந்து நடக்குது. ஸோ உமன் வந்து வேலைக்கு போகும்போது இந்த மாதிரியான செக்ஷுவல் அப்யூசஸை வந்து அவங்க வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த செக்ஷுவல் அப்யூஸ் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்பல் ரிமார்க்ஸ், அதாவது வாய் வழியாக பேசும்போது கொச்சையான வார்த்தைகளை உமனுக்கு முன்னாடி பேசுறது, அப்புறம் கமெண்ட் பண்ணுறது, தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறது, கெஸ்டர்ஸ், அதாவது அவங்களோட பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தப்பான விஷயங்களை வந்து கன்வே பண்ணுறது, அண்ட் லுக்ஸ், இது எல்லாமே வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இதனால் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ். இதை ஃபேஸ் பண்ணுற உமன் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து துன்பம் அடைகிறாங்க, அண்ட் ஃபிசிக்கல் இல்னஸ் வரும், அண்ட் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் வரும். அதாவது இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்களோட ஒர்க் பிளேஸில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நார்மலாகவே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இந்த செக்ஷுவல் அப்யூஸ்னால வருது. அதே மாதிரி சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த பெண்கள் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து குழந்தைகளையும் வந்து இந்த செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஈடுபடுத்துகிறாங்க. அதாவது சில்ட்ரன் வந்து ரொம்பவே சாஃப்ட், தே ஆர் அவங்க வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்றதும் தெரியாது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து குழந்தைங்களை வந்து செக்ஷுவல் அப்யூஸ்க்கு அணுகும்போது குழந்தைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியாது. ஸோ தே ஆர் வெரி வீக் அண்ட் சாஃப்ட். ஸோ அதனால நிறைய பேர் வந்து குழந்தைகள் மேலேயும் இந்த செக்ஷுவல் அப்யூஸை திணிக்கிறாங்க. ஸோ காமனாக வந்து குழந்தைகள் மேலே இந்த செக்ஷுவல் அப்யூஸை வந்து திணிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல அறிமுகமானவங்களாக தான் இருக்காங்க. அவங்க வீட்டிலேயே வசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அவங்களோட லொக்காலிட்டிலேயே வசிக்கிறவங்களா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்யூசர்ஸ் வந்து தே யூஸ் சாக்லேட்ஸ் அண்ட் டாய்ஸ் டு லியூர் சில்ட்ரன். டு லியூர் சில்ட்ரன்னா டு அட்ராக்ட் சில்ட்ரன். அதாவது குழந்தைங்களுக்கு பிடித்தமான இந்த சாக்லேட் அண்ட் டாய்ஸ் இதெல்லாம் கொடுத்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணி அண்ட் அந்த குழந்தை தன்மையை யூஸ் பண்ணி இவங்களோட செக்ஷுவல் அப்யூஸை குழந்தைங்க மேலே திணிக்கிறது. ஸோ இந்த குழந்தைகள் வந்து இதனால என்ன ப்ராப்ளம்ஸ்க்கு உள்ளாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஷோ ஜெனைட்டல் இன்ஜுரி, அப்டாமினல் பெயின், frequent urinary infection and behavioral problems. அதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ்க்கு, சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆளாகிற குழந்தைகளுக்கு வந்து ஜெனைட்டல் இன்ஜுரி இருக்கும், அதாவது அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஜுரி இருக்கலாம். அப்டாமினல் பெயின், வயிற்றில் வலி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஃப்ரீக்வெண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், அண்ட் பிஹேவியர் வைஸ் அவங்களோட கேரக்டரே வந்து நிறையவே வந்து மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இப்போ இந்த மோர் டு நோல பாருங்க. The Ministry of Women and Child Development championed the introduction of Protection of Children from Sexual Offences, POCSO Act 2012. ஸோ இந்த POCSO அப்படின்றது என்னன்னா Protection of Children from Sexual Offences.
ஸோ இந்த ஆக்ட் மூலமா யாரெல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளாக்குறாங்களோ இந்த சட்டத்தின் மூலமா அவங்கள வந்து கைது செய்யற அந்த ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க 2012. So people who traffic children for sexual purposes are also punishable under the provisions relating to the act. ஸோ டைரெக்டாக செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை கடத்திட்டு கொண்டு போய் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு ஈடுபடுத்துகிறவங்களும் இந்த ஆக்ட்னால தண்டிக்கப்படுவாங்க. ஸோ இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to protect children from the offenses of sexual assault, sexual harassment and pornography. Pornography அப்படிங்கிறது என்னன்னா, குழந்தைகளை வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்க்கு ஈடுபடுத்தி அதை வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இதில் எல்லாம் இருந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த போக்சோ ஆக்டில் வந்து கைது செய்யப்படுறவங்களை வந்து சீக்கிரமாக தண்டனை கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்யூஸில் வந்து சைல்டு அப்யூஸ் பற்றி பார்த்தோம். ஸோ சைல்டு அப்யூஸ் என்ன மாதிரியான ஃபார்ம்ஸ், ஃபிசிக்கல், எமோஷனல் இல் ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அந்த அவங்களோட குழந்தை பருவத்துலேருந்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட ஹெல்த், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்கள ஈடுபடுத்துறது எல்லாமே வந்து அப்யூசஸில் வரும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அப்யூஸ்டு சைல்டை இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஆளாக்கப்பட்ட ஒரு சைல்டு, அந்த சைல்டை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். So measures adopted for monitoring and assessment of abused child who have undergone signs and symptoms of distress are. So இந்த மாதிரி அபியூசஸ்க்கு ஆளாக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி வந்து நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட் ஹெல்ப்லைன் இருக்கு. ஸோ சைல்ட் ஹெல்ப்லைனில் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கரை வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஃபுட், ஷெல்டர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு சோஷியல் ஒர்க்கரை அசைன் பண்ணி பாதுகாக்கலாம். Next, counseling the child. So psychologists and social workers should provide guidance, counseling and continuous support to a victimized child. அதாவது இந்த அபியூசஸ்க்குலாம் ஆளாகப்பட்ட ஒரு குழந்தையின் மனநிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுனால கவுன்சிலிங் வந்து குழந்தைக்கு கட்டாயம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி சப்போர்ட். ஸோ இந்த விக்டிமைஸ்டு சைல்டு அப்படின்னா இந்த அபியூசஸ்க்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சைல்டு, அந்த சைல்டுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் கட்டாயமாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து குழந்தைங்களை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட அந்த சஃபரிங்ஸ், அவங்க உட்படுத்தப்பட்ட அந்த கொடுமைகள்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான அந்த அட்டென்ஷன் வந்து ஃபேமிலி வந்து கொடுக்கணும். அண்ட் தென் மெடிக்கல் கேர். ஸோ இவங்களுக்கு இந்த அப்யூசஸ்னால ஏதாவது ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் ஹார்ம் ஏற்பட்டிருந்தா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான மெடிக்கல் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான அந்த மெடிக்கல் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கொடுக்கணும். Next வந்து legal counsel. So the family or the guardian of the child victim shall be entitled to free assistance of a legal counsel for such offense. So இந்த மாதிரியான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீயாகவே வந்து லீகல் கவுன்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து அவங்க எடுத்துக்கணும். அண்ட் தென் ரீஹாபிலிட்டேஷன்னா மறுவாழ்வு. ஸோ இந்த குழந்தைங்களை திருப்பியும் வந்து ஸ்கூல்ஸில் வந்து என்ரோல் பண்ணி அவங்களோட எஜுகேஷனை வந்து திருப்பி ரெஸ்யூம் பண்ண வைக்கணும். அதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப். ஸோ இதுதான் வந்து அந்த குழந்தைங்களுக்கான ஒரு மறுவாழ்வு வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால வீட்லேயே வச்சுக்கலாம், வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த குழந்தைங்களை வந்து இன்னொரு வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க அதுலேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் எஜுகேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனை திருப்பி கொடுக்கணும். அண்ட் இட் இஸ் எசென்ஷியல் that the child's life is gradually returned to normal after the incidents of abuse. ஸோ இந்த அப்யூஸ் வந்து எந்த விதமான அப்யூஸாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த அப்யூஸ்லேருந்து அந்த குழந்தைக்கு நார்மலான ஒரு லைஃப்பை வந்து திருப்பி கொடுக்கறது தான் வந்து ரீஹாபிலிட்டேஷன். அது கட்டாயம் செய்தாகணும். And then community based efforts, conducting awareness campaign on child abuse and its prevention. So community based effortsனா நிறைய வந்து கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ், இதெல்லாம் தான் சைல்டு அப்யூஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கட்டாயம் செய்யணும். நெக்ஸ்ட் மோர் டு நோ பாருங்க.
The National Commission for Protection of Child Rights was set up in March 2007 under the Commissions for Protection of Child's Right Act 2005. This act emphasizes the principle of universality and inviolability of child's right and recognizes the tone of urgency in all the child-related policies of the country. ஸோ குழந்தைகளோட நலனை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கமிஷன் ஆரம்பித்தாங்க. அதுதான் த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஸோ இது வந்து இந்த குழந்தைங்களோட இந்த பாதுகாப்பை வந்து வலியுறுத்துறதுக்காக செட் பண்ண ஒரு ஆக்ட். So protection of all children of all age group up to 18 years of age is of equal importance. Policies define priority actions for the most vulnerable children. So யாரெல்லாம் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் ப்ரொடெக்ஷன் வில் பி கிவன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப் டு த ஏஜ் ஆஃப் 18 years. அதுதான் வந்து இந்த ஆக்டோட ஒரு இந்த ஆக்ட் எதுக்காக ஆரம்பிச்சாங்களோ அந்த ஆக்டோட பர்பஸ் வந்து அதுதான். அண்ட் இதுதான் வந்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குழந்தைகள் இந்த மாதிரி அப்யூசஸை வந்து எடுத்துட்டு இருக்காங்க, இல்லை அந்த குழந்தைகள் வந்து கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த சைல்டு ஹெல்ப்லைனுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ரிவென்ஷன். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருமுன் காப்போம். அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதோட அது வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸை வந்து எப்படியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம், எப்படியெல்லாம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So the most important social policy proclaimed universally is the prevention of child abuse. So ஒரு குழந்தை வந்து கொடுமைக்கு ஆளாக்குனப்புறம் அந்த குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுக்கறதோட அந்த கொடுமைகள் வராமல் அந்த குழந்தைக்கு தடுக்கிறது தான் ப்ரியாரிட்டி வேர்ல்ட் லெவலில். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தால் குழந்தைகளோட சிறு வயதில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த செக்ஷுவல் அப்யூஸை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முக்கியமாக ஒரு பேரண்டல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளை கவனிக்கணும். அவங்க வந்து ஏதாவது செக்ஷுவல் அப்யூஸ்க்கு வந்து ஆளாக்கப்படுறாங்களா அப்படின்றத நோட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் இதை வந்து கண்காணிக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, do not talk to any suspected person or strangers and to maintain a distance. அதாவது தெரியாத உங்ககிட்டையும் சந்தேகத்துக்கு உரியவங்க கிட்டையும் பேசக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணும். யார் கூடயும் ரொம்ப க்ளோஸாக வந்து போய் பழகக்கூடாது. இடைவெளி விட்டு தான் வந்து நிற்கணும், நடக்கணும், பேசணும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும். யாராவது வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா உடனே அவங்கள அவாய்ட் பண்ணணும். இல்லைனா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாட் டு பி அலோன் வித் அன்னோன் பர்சன். தெரியாதவங்களோட தனிமையில் இருக்கக்கூடாது. டு பி கேர்ஃபுல் வைல் ட்ராவலிங் அலோன் இன் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா பஸ், ட்ரெயின் அதெல்லாம். ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்னா 2-wheelers, கார்ஸ் இதெல்லாம். ஸோ இதிலெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் தனியாக ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நாட் டு ரிசீவ் மணி, டாய்ஸ், கிஃப்ட்ஸ் ஆர் சாக்லேட்ஸ் ஃப்ரம் நோன் ஆர் அன்னோன் பர்சன் டு தெம் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் their parents. ஸோ பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் யார்கிட்டேருந்தும் காசு, பொம்மை, கிஃப்ட் அண்ட் சாக்லேட்ஸ் இது எதுவுமே வந்து வாங்கக்கூடாது. அவங்க தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொருளை இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸோட நாலேஜ் இல்லாமல் இது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. not to allow known or unknown person to touch them. ஸோ தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், தெரியாதவங்களாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் தொட்டு பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கட்டாயமாக குழந்தைகளுக்கு வந்து தெரிவிச்சிருக்கணும். குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்க கிடையாது, அப் டு 18 years வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க தான்.
17 வயசு வரைக்கும் 18 வயசு முடிகிற வரைக்கும் அவங்க வந்து குழந்தைங்க தான். இவங்க எல்லாருக்கும் கட்டாயமா இந்த விஷயங்கள்லாம் போய் சேரணும். இதை வந்து சொல்ல வேண்டிய கடமை வந்து பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் உண்டு. ஸோ இந்த லெசனை கவனிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே வந்து கட்டாயமா நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த சொசைட்டில நீங்க நாளைக்கு வளர்ந்து பெரியவங்கள ஆகும்போது இதே விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க கிட்ட நீங்க சொல்லணும். ஸோ இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. It is the responsibility of every individual living in a society to ensure a safe and protected environment for our children, to enable them to live with dignity and free from any form of violence. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டாதான் நாளைக்கு வர குழந்தை தலைமுறைக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். எந்த வயலன்ஸும் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து சைல்டு அபியூஸ் நம்ம பார்த்தோம். Next we are going to see drug, alcohol and tobacco abuse. So the physical and mental dependency, அதாவது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸ் இதோட ஒரு டிபெண்டன்சி இருக்கு. இது எடுக்காம என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றது தான் டிபெண்டன்சி. ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் என்னோட வாழ்க்கை முறை, என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அடிக்ஷன். அதாவது இந்த விஷயத்த நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டே ஆகணும், இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்றது தான் அடிக்ஷன். ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் தென் ட்ரக்ஸ் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி நம்ம இருந்தோம்னா அதுக்கு பேர் அடிக்ஷன். The addictive potential of these substances pulls an individual into a vicious cycle leading to regular abuse and dependency. So in the alcohol, in the smoking cigarettes, அப்புறம் இந்த tobacco இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ அண்ட் தென் ட்ரக்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளை வந்து அதை எடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு போயிடும். ஸோ ரெகுலராக அதை எடுத்தே ஆகணுன்ற ஒரு டிபெண்டன்சி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன். ஏன் அப்படின்னு கேட்டால் abuse of tobacco or alcohol or drugs produce many harmful effects in an individual, to the family and to even the society. So அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் harmful effect create பண்ணாம அவங்க ஃபேமிலி அண்ட் சொசைட்டிக்கும் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதுவும் பர்டிகுலராக யூத் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸ் பிஹேவியர் பேட்டர்னை கொண்டு வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்படின்னா ப்ராப்பர் கைடன்ஸ் மூலமாக இதை நம்ம தவிர்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக் அபியூஸ் பார்க்கலாம். ட்ரக்ஸ் வந்து நார்மலாக வந்து ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து ட்ரக்ஸ் தான். அதாவது நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ட்ரக்ஸ் தான். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் அந்த நோயிலேருந்து நம்ம ரிகவர் ஆகிட்டப்புறம் அந்த ட்ரக்கை வந்து நம்ம எடுத்துக்கிறது ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ட்ரக். ஸோ நார்மலாக நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ட்ரக் தான். அண்ட் இட் ஹாஸ் டு பி டேக்கன் அண்டர் அன் அட்வைஸ் ஆஃப் அ ஃபிசிஷியன். ஃபிசிஷியன்னா ஒரு டாக்டர். ஸோ டாக்டரோட அட்வைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் அந்த நோயிலேருந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். But a person who is habituated to a drug due to its prolonged use, it's called drug addict. ஸோ ஏதோ ஒரு மருந்தை நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கோம், அதை எடுத்தாதான் எனக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க ட்ரக் அடிக்டாக ஆகுறாங்க. ஸோ இந்த ட்ரக் அடிக்ட் வந்து ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்கிறது கூட வந்து இட்ஸ் இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லீப்பிங் பில் எடுத்தால் தான் என்னால் வந்து நல்லா தூங்க முடியும் அப்படின்னாலும் அதுவும் ஒரு ட்ரக் அடிக்ட் தான். ஸோ இந்த மாதிரியான அடிக்ஷனுக்கு பேர் தான் ட்ரக் அபியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். A drug that modifies the physical, biological, psychological or social behavior of a person by stimulating, depressing or disturbing the functions of the body and the mind is called addictive drug.
ஸோ ஒரு ட்ரக் எடுக்கும்போது நம்ம வந்து அந்த ட்ரக் வந்து நம்மளோட ஃபிசிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் பிஹேவியர் இது எல்லாத்தையும் வந்து மாறுபடுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் நம்மளோட பாடி அண்ட் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரக்னா என்ன அப்படின்றதோட மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ட்ரக் வந்து நம்மளை வந்து ஃபிசிக்கலாகவும் பயாலஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் சோஷியல் பிஹேவியர் இது எல்லாத்தையும் மாறுபடுத்துதோ இதுக்கு பேர் அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரக் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் பாருங்க. There are certain drugs called as psychotropic drugs which acts on the brain and alter the behavior, consciousness, power of thinking and perception. They are referred as mood altering drugs. சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட பிரெயினில் வந்து அது ஆக்ட் ஆகும். அந்த ட்ரக்ஸ் பிரெயினில் ஆக்ட் ஆகி நம்மளோட பிஹேவியர், கான்ஷியஸ்னஸ் அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் செய்யும். அண்ட் பவர் ஆஃப் திங்கிங் நம்ம யோசிக்கிற அந்த சக்தியை வந்து தடுக்கும். அண்ட் பர்செப்ஷன் புரிதலை வந்து தவிர்க்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணுற ட்ரக்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு பேர் மூட் ஆல்டரிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Next, drug dependence. Persons who consume these drugs become fully dependent on them. They cannot live without drugs. This condition is referred to as drug dependence. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா அதுதான் டிபெண்டன்ஸ். இப்போ காலையில் வந்து நான் காஃபி குடிக்காமல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னா அது ஒரு டிபெண்டன்ஸ் தான். ஸோ ஐ எம் டிபெண்ட் ஆன் காஃபி டு டூ மை ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரக் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா அது ட்ரக் டிபெண்டன்ஸ். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ் என்ன அப்படின்னா, டிபெண்டன்ஸ் ஆன் த ட்ரக் ஃபார் நார்மல் கண்டிஷன் ஆஃப் வெல்பீயிங் அண்ட் டு மெயின்டைன் ஃபிசியலாஜிக்கல் ஸ்டேட். என்னோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டையே வந்து நான் வந்து இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு இருந்தால் அது வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ். சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸுங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஃபீல் தட் ட்ரக்ஸ் ஹெல்ப் தெம் டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். அதாவது இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் இருக்க முடியும், நான் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு இருந்தால் அது சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். இந்த ட்ரக்கை வந்து நான் எடுக்கிறதுனால நான் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நல்லா உணர்றேன் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ். இது எடுத்தாப்பா எனக்கு இந்த கஷ்டம்லாம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking வந்து June 26 அன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Narcotic Drugs and Psychotropic Substances Act was introduced in 1985. ஸோ ட்ரக் யூசர்ஸோட பிஹேவியரல் சேஞ்சஸ் எப்படி இருக்கும்? ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் இன் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் காலேஜ். ஸோ அவங்களோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸே வந்து ட்ராப் ஆகிடும், ஸ்கூல் காலேஜ்க்கு வர மாட்டாங்க. Lack of interest in personal hygiene, isolation, depression, fatigue and aggressive behavior. ஸோ பர்சனல் ஹைஜீனே இருக்காது, குளிக்க மாட்டாங்க, ஸோ ஹைஜீனிக்காக அவங்கள வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் தனிமையில் இருப்பாங்க, அதான் ஐசோலேஷன். டிப்ரெஷன், எப்போதுமே எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது டிப்ரெஷன். ஃபட்டீக், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அக்ரெசிவ் பிஹேவியர், அதிகமாக கோவப்படுவாங்க. டெட்டரியேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே போகும். சேஞ்ச் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், ஸோ சாப்பிட்றதுக்கு தூங்குறது அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்ட் அப்படைட், ஸோ பாடி வெயிட் அண்ட் அப்படைட் இது எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் an easy way to get money for obtaining drugs. ஸோ இந்த ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுல பணம் எப்படி கிடைக்கும், பணம் கிடைக்கிற வழி, ஈஸியான வழி எது அப்படின்றத எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ், நிறைய ட்ரக் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
So World Health Organization வந்து suggested the use of the term drug dependence in place of drug addiction or drug abuse. So WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா drug addiction or drug abuse அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா drug dependenceன்ற வார்த்தையை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Next is drug de-addiction. De-addiction அப்படின்னா என்னன்னா ட்ரக்குக்கு ஆல்ரெடி அடிக்ட் ஆயிட்டாங்க, அவங்கள எப்படி அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வருது, அதுதான் வந்து de-addiction. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் de-addiction இஸ் அ காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ ஒரு ட்ரக் அடிக்டை வந்து அதுலேருந்து de-addict ஆகி வெளியே கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். The path to recovery of drug addicts is long and often slow. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக ரொம்ப டைம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ட்ரக் de-addiction அப்படிங்கிறது. Family members, friends and society on the whole have a very important role to play. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க ஆன் ட்ரக் de-addiction. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து detoxification. So the first phase of treatment is detoxification. The drug is stopped gradually and the addict is helped to overcome the withdrawal symptoms. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரக் எடுக்கிறத குறைச்சிட்டு அந்த வித்ட்ராயல் இது குறைக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் வரும். இது எல்லாத்தையும் வந்து அவங்கள ஓவர் கம் பண்ண வைக்கிறது. ஸோ த அடிக்ட் அண்டர்கோஸ் சிவியர் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ரொம்ப சிவியரான ஒரு ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பெஷல் மெடிகேஷன் மூலமாக தான் இதை வந்து நம்ம கேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் சைக்கோதெரப்பி. Individual and group counseling is given by psychologists and counselors. So ஒரு group counseling and individual counseling வந்து psychologists and counselors வந்து கொடுப்பாங்க. The treatment includes efforts to reduce the addict's stress, taught new ways to solve everyday's problems, adequate diet, rest and relaxation. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் வந்து எதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி குறைக்கிறது, அதாவது இந்த ட்ரக் எடுக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும், அதை எப்படி குறைக்கிறது, எப்படி வந்து எவ்ரிடே ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, டயட் ப்ராப்பராக எடுத்துக்கணும், ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கவுன்சிலிங் டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சோஷியல் ஒர்க்கர்ஸ் counsel family members in order to change the attitude of rejection so that the addict is accepted by the family and the society. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து ட்ரக் அடிக்டாக இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே வந்து சரி நீ எங்கள் கிட்டேருந்து போயிடு, தொலைஞ்சு போ அப்படின்னு விடாமல் அவங்கள வந்து ஃபேமிலியில் இன்க்ளூட் பண்ணி அவங்கள வந்து நம்ம தான் வந்து அந்த அன்பை கொடுத்து அவங்கள வந்து அடிக்ட் பண்ணி அவங்கள வந்து திருப்பியும் வந்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறது ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில் தான் இருக்குது. அதுக்கான கவுன்சிலிங்கை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ரீஹாபிலிட்டேஷன்னா மறுவாழ்வுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மறுவாழ்வு இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்க்கு வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are given proper vocational training so that they can lead a healthy life and become useful members of the society. ஸோ அவங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அது மூலமாக அந்த தொழிலை அவங்க செய்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் அண்ட் மற்ற சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க மாதிரியான வாழ்க்கை முறையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, இதுதான் வந்து ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து we have seen child abuse in detail and then drug abuseல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக் அப்யூஸ்னா என்ன, அதோட பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆஃப் ட்ரக் யூசர்ஸ் எப்படி இருக்கும், எப்படிலாம் வந்து இந்த ட்ரக் de-addiction வந்து நம்ம வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டொபாக்கோ அப்யூஸ் அண்ட் தென் அதர் ஆல்கஹால் அப்யூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் மீ, ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.